ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. அடுத்தடுத்த 4 தேர்வு அறிவிப்புகள், டிஆர்பி அதிரடி அறிவிப்பு என்னங்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக எந்த ஒரு தகவல் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னங்கிறது புரியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஆர்பியில் அடுத்து என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்களும் மிகுந்த ஆவலோடு இருக்காங்க. டிஆர்பி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வெளியானதை தொடர்ந்து அடுத்து எந்த எக்ஸாம் முதல்ல வரும், எதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்துலையும் இருக்காங்க, ஆவல்லையும் இருக்காங்க ஆசிரியர்கள். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் அடுத்து டிஆர்பியில் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக அடுத்து வரக்கூடிய 4 தேர்வுகள் குறித்து மிக முக்கிய தகவல் வெளியாகிருக்கு. சரிங்களா, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாகவே நமக்கு வரக்கூடிய ஒரு எக்ஸாம் 4 தேர்வுகள் சொன்னோம். ஸோ 4 தேர்வுகளில் முதல்ல நமக்கு வரக்கூடிய எக்ஸாம் பார்த்திங்கன்னா காமன் டெட். சரிங்களா, காமன் டெட் எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம்னும் போது அது மே மாதம் ஆயிடுது. மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆகும். அடுத்த ஆட்சி தலைமையேற்ற உடனேயே நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். ஆட்சி தலைமை ஏற்குதோ இல்லையோ, எலெக்ஷன் முடிஞ்சாலே டிஆர்பி அவங்களோட வேலையை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதி காத்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா, இது முதல் நடக்கக்கூடிய தேர்வாக இருக்கும். செகண்ட் எக்ஸாம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த எக்ஸாம், நிறைய ஆசிரியர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம், நிறைய பேர் எழுத போகிற எக்ஸாம் யூஜிடிஆர்பி. சரிங்களா, இந்த எக்ஸாம் தான் செகண்டாக வரப்போகுது. யூஜிடிஆர்பி, அதாவது யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய பிடி பிஆர்டி இந்த டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இதுக்கு ப்ரிப்ரேஷன் ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து தேர்டாக வரக்கூடிய எக்ஸாம் பார்க்கலாம். 3ஆவதாக வரக்கூடியது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஆவலாக எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாம் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தகவல் கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கு படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கணும். பண்ணனாலும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா, அடுத்து 4ஆவதாக வரக்கூடிய தேர்வு. 4ஆவது என்ன தேர்வுனா, நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு தேர்வு. போன டைம் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் கொடுத்த தேர்வு, ஆனால் நடத்தாத தேர்வு. இந்த வருஷம் நடத்த போகிற தேர்வு பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த 4 தேர்வுகள் தான் அடுத்தடுத்து நமக்கு வரப்போகுது. ஸோ கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம், அடுத்து எது வருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். தெளிவாக கிளியராக படிங்க, அப்போ தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 4 எக்ஸாம்ஸ் இருக்குது. 4 எக்ஸாம்பில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2026 ஒரு நல்ல வாய்ப்பு. புதிய அரசு அமைய இருக்குது. எந்த அரசு அமைஞ்சாலும் ஒரு நல்ல வேக்கன்சியை வெளியிடுவாங்க, அதை புரிஞ்சுக்குங்க. இதை பயன்படுத்தி 2026 எண்டுக்குள்ளே நம்ம ஒரு அரசு பணியாளராக மாறிடணும். இதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலராக படிக்க முடியலனாலும் ஒரு நாள் கேப் இருந்தாலும் அடுத்து தேர்டு டே அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சியை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நோட்ஸ் எதாவது வேணுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக நம்ம எதாவது முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவோம். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.